என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 3 ரோசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ரோஸ். ஸோ ரெட் ரோஸ் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் யாருக்காவது கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கலாம். நிறைய தடவை அம்மாவை ஹர்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ திங்க் அம்மா இஸ் லைக் த பர்சன் ஹூ டிசர்வ்ஸ் திஸ் ரோஸ். ரைட் இஸ் லைக் யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் உங்க லைஃப்ல பெருசா உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு வாட்டி பஸ்ல வந்து மாறி ஏறிட்டேன். ஆனா அவங்க தான் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து யாருக்காவது நீங்க சாரி சொல்லணும் அப்படின்னா to my mom and dad நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். but still they are with me, they are standing for me. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 3 ரோசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ரோஸ். ஸோ ரெட் ரோஸ் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் யாருக்காவது கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கலாம். ப்ராபப்ளி மை மாம். பிகாஸ் ஏன்னா எல்லாமே செஞ்சியும் நாங்கள் வந்து சம்டைம்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது அவங்களோட மிஸ்டேக்ஸ். ஐ மீன் லைக் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி அவங்கள திட்டுறது, அவங்களோட இன்டென்ஷனை புரிஞ்சிக்காம பிஹேவ் பண்ணுவோம்ல பிகாஸ் ஆஃப் ஆர் லைஃப். ஸோ அதனால அந்த சுச்சுவேஷனால நிறைய தடவை அம்மாவை ஹர்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ திங்க் அம்மா இஸ் லைக் த பர்சன் ஹூ டிசர்வ்ஸ் திஸ் ரோஸ். தேங்க்ஸ் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை வந்து படிக்க வச்சதுக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு விட்டதுக்கும், நானும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அத்லெட், ஸ்போர்ட்ஸ்க்கு விட்டதுக்கும், எல்லாத்துக்கும் ஃப்ரீடமாக விட்டதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அது வந்து என் ஃப்ரெண்டு கருணா தான் இருக்காங்களா? அவங்க இங்கதான் இருக்காங்க. அப்ப கூப்பிடுங்க ப்ளீஸ். இங்க இருக்காங்க. ப்ளீஸ் சண்டை போட்டா என்னால சார்லாம் முடியாது. ஏய் லைஃப்ல க்ளோசஸ்ட் அண்ட் வந்து ஹோப் கொடுக்குற பர்சன் யாரும் கேட்டாங்க. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன இது கூப்பிடுறேன்? என்ன விஷயம் உங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ஸ்பெஷல்? எல்லாமே பிடிக்கும். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தான் தேங்க்ஸ். யாராவது ஒருத்தவங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்டு அப்படியே க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு யாருக்கு நீங்க நிறைய விஷயம் ஷேர்? நிறைய விஷயம்னா கருணா, அவளுக்கு தான் ஷேர் பண்ணுவேன். அவ இருந்தா அந்த இடமே ஜாலியா இருக்கும், என்னையும் ஹாப்பியா வச்சிருப்பா, எல்லாருமே ஹாப்பியா வச்சிருப்பா. யாராச்சும் பேசாம இருந்தாங்க கூட அவளே போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டு வந்துருவா. My parents are close to me and especially I want to thanks and sorry to my mother. I lost my mother actually 2 years before and she is my closest one and every time we were fight each other like mummy telling me don't go outside, I'm telling no mama I want to go. So that time we were doing a little fight. So she's not here with me and every day every moment I'm missing her. Like whatever I'll get married, I'll get whatever it is happening with me, so that time I'll just miss my mom. So sorry if I did any mistake with my mother. ஆமா இருக்காங்க. ஓகே. but I don't want to tell the name, but இருக்காங்க. I want to give ஏதாவது ஒரு விஷயம் லைக் அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆனது இல்ல ஏதாவது the way he respect womenக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனான ஒருத்தவங்க இருக்காங்க. வாழ்க்கையில செருப்படி நல்ல அடி எல்லா அடியும் வாங்கினப்பவும் கூடவே இருந்தாங்க. அப்பா அம்மாக்கு தான் கொடுப்பேன். என்ன ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்? They are the best for parents in the world. லைக் ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் வேற நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, சே செம்ம பெஸ்ட் மாம் அண்ட் டாட் நம்ம கிடைச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட்? அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றது. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அவங்க விஷஸ் கூட நிறைவேற்றாம என்னோட தான் வந்து இது பிரைமரியா யூஸ் பண்ணுறேன். ரைட் இஸ் லைக் யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் உங்க லைஃப்ல பெருசா உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க சொல்லலாம். என்னோட பஸ் when I travel என்னோட ஜிப்பை நான் லாக் பண்ண மாட்டேன். they call me and say ஜிப் போடல. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது. பட் I travel in the same bus, they tell me ஜிப் போடல, ஜிப் போடுங்க அப்படின்னு. Maybe I would like to thank them for insisting me on it. இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஐ திங்க் என்னோட சைல்ட்ஹுட் சீனியர் நினைக்கிறேன். பட் ஸ்ட்ரேஞ்சர் தான். ஸோ ஒரு வாட்டி பஸ்ல வந்து மாறி ஏறிட்டேன். ஆனா அவங்க தான் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு பிளானுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒன்றை போய் சூஸ் பண்ணி போனேன். ஏன்னா வீட்டில் வந்து 4 தோசைக்கு மேலே 5ஆவது தோசை சாப்பிட்டப்போ எங்கள் அம்மா கலாச்சிட்டாங்க. வேலைக்கு போ வக்கில்ல 5ஆவது தோசை அப்படி கேட்டாங்க. அதனால ஒரு ஜாப் சூஸ் பண்ணேன். அங்கே போயிட்டு ஒருத்தவங்க மேலே இன்ஸ்பயர் ஆகி ஷீ ஹெல்ப் மீ ஆக்சுவலி ஹெச்ஆருக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் எவனுமே ஹெல்ப்லாம் பண்ணல. அவங்க ஒருத்தவங்க தான் சரி இதில் போ உருப்பிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அவங்க பேர் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக என்னோட ஹெச்ஆர். ஓகே. அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்ணாங்க, ரொம்ப போல்டா பண்ணாங்க. அதுல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்ன வா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினப்போ சொன்னாங்க பேர் ஞாபகம் இல்லை. அந்த என்ன இன்சிடென்ட் அப்படிங்கறத ஷேர் பண்ண முடியுமா? எப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு பாஸ் வந்து ஒரு எம்ப்ளாயியை திட்டாரு.
அப்போ எம்ப்ளாயி வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, இது எல்லா ஆஃபீஸ்லயும் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பட் நான் வந்து போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொன்னாங்க. சொன்னதும் நான் நினைச்சேன் அவங்க ஒன் சைடா எடுப்பாங்க, அஃப்கோர்ஸ் டிஎலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க எப்படின்னா அந்த பொண்ணு இந்த டிஎலையும் காலில் வச்சுட்டு இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவான்னு டிஎலே மிரட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் தப்பா பேசிட்டாங்க. அந்த பொண்ணு முன்னாடியே பண்ணதும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பரவாயில்லையே ஹெச்ஆர்லாம் அப்படி இருக்காங்களே அப்படின்னா, ஓ ஹெச்ஆர்ல இப்படிதான் இருப்பாங்களே, இப்போ நானும் வர இறங்கடா அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, அந்த மாதிரி நல்ல ஹெச்ஆர்லாம் இருக்காங்களே. இருக்காங்க. Yeah, thank you to my partner. He's becoming, I'm getting married soon with him, and he's always be by my side every time. He's always supporting me, like do whatever. He's like my mother. He's like my mother. Like whatever I want to do, like every partner, no, like giving her any restrictions. Don't go there, don't do this. But he's not giving any restriction. If I want anything, he can give me whatever. He will give. I just have to use one word. I want this, he will give. Yeah, super. So he's everything for me. எங்க மாம்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே. ஃபினான்ஷியல் விஷயமாவும் அப்புறம் வந்து சப்போர்ட்டா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாம்ஸ். ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் என்னோட ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு பொண்ணு. ஓகே, ரைட் நவ் ஷீஸ் இன் யூகே. ஷீஸ் அ மாடல் as well. ஸோ ஷீஸ் லைக் த லைக் விம்சிக்கலான பர்சன் அவங்க. அண்ட் அவங்களோட ஆக்சுவலி ஷீ லிவ்ஸ் அ வெரி டெரிபிள் லைஃப், பட் ஸ்டில் அவங்களோட கரேஜ் அண்ட் அதை பாராட்டி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் லைக் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள் தட் ஐ மெட் இன். ஸோ ஃபைனலி இது வந்து யாருக்காவது நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னா, அதுவும் அகெயின் ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஏதாவது ஒரு விஷயம் டக்கு நீங்கள் கோவத்தில் கூட பண்ணியிருந்திருப்பீங்க, சே நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே. டு மை மாம் அண்ட் டாட், நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், பட் ஸ்டில் தே ஆர் வித் மீ, தே ஸ்டாண்டிங் ஃபார் மீ. டு மை மாம் அண்ட் டாட். லைக் நீங்கள் அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணது இல்லை லைக் ஐயோ பாவண்டா அப்படின்னு நீங்களே ஒன்று யோசிச்சிருந்துருப்பீங்களா? அந்த மொமெண்ட் ஏதாவது ஷேர். எவ்ரிடே ஐ டூ, பிகாஸ் லைக் சின்ன சின்ன விஷயம் நான் பண்ணுறதுமே அவங்க வந்து ஐயோ அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ணுற மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று லைக் அவங்களுக்கு அது பிடிக்கும். பட் தென் அவங்க கிட்ட அது ஐ ஹாவ் அ சிஸ்டர், ஆனால் அவகிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் தே டூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. அக்கா கொஞ்சம் அசிங்கமா திட்டிட்டேன். வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே இருப்பா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா, எல்லா திருட்டுத்தனம் மொல்ல மாதிரித்தனம் எல்லாத்துலயுமே கூட இருப்பா. நான் ரொம்ப மோசமா ஏதாவது பண்ணிட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சு, அவ எல்டர் சிஸ்டர் அந்த இது இருக்கும்ல அது அதுல எப்பயுமே இருப்பா. 2 நாளா வந்து பிளாக்லாம் பண்ணிட்டேன் எல்லாத்துலயும். ஃபர்ஸ்ட் டைம் எங்க அக்காவை பிளாக்லாம் பண்ண, மனுச்சு தோலை முடிஞ்சா. எதுக்காகன்னு சொல்ல முடியுமா? ஐயா வீடு சந்தி சிரிச்சிடும். காண்டல் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதுல எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன், பார்த்தா எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிட்டான். என்னடி அந்த பக்கம் போயிட்டு எங்க 2 பேரும் சொன்னோம். பட் உங்க சாரி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ணலன்னா விளக்கமா இருப்பேன், பண்ணிதான் ஆகும். வந்து ரோஷினிக்கு வந்து சாரி சொல்றேன், என் ஃப்ரெண்டு. அப்படியே நீங்க அவங்க கிட்டயே சொல்லலாம். சாரி. ஏன் எதுக்காக, என்ன இன்ஸ்டன்ஸ்க்காக? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கொஞ்சம் பாண்டிங் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதான் இப்போ ஒண்ணா ஆயிட்டோம். ஓகே. பட் அங்க இருந்த டைமிங்க்கு சாரி சொல்றேன். எனக்கே தான் சொல்லிப்பேன். ஓகே. என்ன ரீசன்காக? நிறைய எனக்கு தெரியுது நான் என்னென்ன தப்பு பண்றேன், பட் ஆனாலுமே திருப்பி என் லைஃப்ல நான் அதே தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நானே சாரி சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி இந்த ரீசன்காக நான் எனக்கு சாரி சொல்றேன், அதை நான் சேஞ்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிறது. To my past. I had a bad past. So if I did any mistakes in my past, if I did wrong to anyone, so I want to say sorry to everyone. If I did anything, if I hurt anyone by mistakenly, so that time I want to say sorry to everyone. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா PCR வாஜிகேர் கேப்சியூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.